வணக்கம். தீபாவளி அதுவும் கோடிக்கணக்கில் பணத்தை எடுத்துக்கிட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்ற கவனம் ஈர்த்த முக்கிய நிகழ்வு. அப்படி தீபாவளி அதுமாக கோடிக்கணக்கில் பணத்துடன் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் எங்கு சென்றார், என்ன செய்தார் என்பது பற்றிய முழு விவரத்தோட இப்ப நம்ம பார்க்கலாம். தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 6 மாதங்களே இருக்கக்கூடிய நிலையில் தற்போது அனைத்து கட்சிகளும் தீவிர தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும் தேர்தல் பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளார். இதற்கிடையே வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாவட்ட சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பொதுமக்களை சந்தித்து அவர்களது கோரிக்கை மற்றும் குறைகள் குறித்து கேட்டறிந்து வருகிறார். இதற்கிடையே மற்ற அனைத்து கட்சிகளும் தற்போது தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் திமுக சார்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இதுவரை தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கவில்லை. காரணம், தற்போது முதலமைச்சராக மு.க.ஸ்டாலின் அவர்கள் இருந்து வருவதால் கட்சி பணி, ஆட்சி பணி என இரண்டிலும் கவனம் செலுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக பொங்கல் முடிந்து, அதாவது ஜனவரி மாதத்திற்கு மேலாக தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடலாம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முடிவெடுத்திருப்பதாக கூறப்படுகிறது. இருப்பினும் கட்சி பணி, ஆட்சி பணி என இரண்டிலும் தொடர்ந்து கவனம் செலுத்தி தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் பிஸியாக இருந்து வருகிறார். இதற்கிடையே கடந்த 4 நாட்களாக தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது. இதனால் சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலும் தொடர்ந்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு பிஸியாக காணப்பட்டார். இப்படிப்பட்ட நிலையில் இந்த பிஸியான ஷெட்யூலுக்கு மத்தியிலும் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் ஒன்று அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது. அதாவது நேற்றைய தினம் சட்டப்பேரவை முடிந்த கையோடு நேராக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அமைச்சர்களோடு சென்னையில் உள்ள பெரியார் திடலுக்கு சென்றார். அங்கு சென்று திராவிட கழக தலைவர் ஆசிரியர் திரு கி. வீரமணி அவர்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சந்தித்து அவரிடம் ரூபாய் 1,70,20,20,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கினார். அதாவது தந்தை பெரியார் அவர்களது சிந்தனைகளையும் அறிவு செல்வத்தையும் எடுத்துரைக்கும் வகையில் திருச்சி மாவட்ட பெரியார் உலகம் அமைக்கப்பட்டு வருகிறது. இதற்கான பணிகளுக்காக திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் 1 மாத சம்பள தொகையை தருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். அதன்படி நேற்றைய தினம் திமுக நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களின் 1 மாத சம்பள தொகையான 1,70,20,000 ரூபாயை எடுத்துக்கொண்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் கி. வீரமணி அவர்களை சந்தித்து அவரிடம் கொடுத்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயலால் திராவிட கழகத்தினர் மிகவும் நெகிழ்ந்து போயினர். அத்துடன் ஆணவ கொலை தடுப்புக்கான சட்டம் இயற்ற ஆணையம் அமைத்துள்ள திராவிட மாடல் முதலமைச்சருக்கு கருஞ்சட்டைகளின் டபுள் சல்யூட் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு கி. வீரமணி அவர்கள் சல்யூட் அடித்தார். இந்த நிகழ்வும் அங்கிருந்த அனைவரது கவனத்தையும் வெகுவாக ஈர்த்தது. திருச்சி சிறுகனூரில் அமைக்கப்பட்டு வரும் பெரியார் உலகத்திற்கு தான் அறிவித்தபடி சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் திமுகவின் எம்எல்ஏக்கள் மற்றும் எம்பிக்களின் 1 மாத சம்பள தொகையுடன் நேற்றைய தினம் கி. வீரமணி அவர்களை சந்தித்து அவரிடம் 1,70,20,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்கியிருக்கக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களது இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல குறிப்பிடுங்க.